அடேங்கப்பா! இந்தியன் 2 படத்தோட ஓடிடி உரிமை இவ்வளவு விலையா? இவ்வளவு விலை எவ்வளவுன்றத பத்தியும், விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலத்துல கலந்துக்காதவங்களுக்கு, குறிப்பா கலந்துக்காத திரைப்பிரபலங்களுக்கு அஞ்சலி செலுத்த இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன சான்ஸ்ன்றத பத்தியும் பார்க்கறதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். திரைப்படங்களை ஓடிடியில வெளியிடறதுக்காக ஓடிடி ரைட்ஸ் வாங்குறதுல நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் முன்னணியில இருக்குன்னு சொல்லலாம். கமல் நடிக்கிற இந்தியன் 2, அஜித் நடிக்கிற விடாமுயற்சி, விக்ரம் நடிக்கிற தங்கலான், சிவகார்த்திகேயன் நடிக்கும் 21வது படம், விஜய் சேதுபதி நடிக்கிற மகாராஜா, ஆர்ஜே பாலாஜி நடிக்கிற ஸ்வர்கவாசல், கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற ரிவால்வர் ரீட்டா மற்றும் கன்னிவெடி ஆகிய படங்களோட ஓடிடி ரைட்ஸை வாங்கி இருக்கிறதா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த படங்கள் எல்லாமே இப்போதைக்கு தயாரிப்புல இருக்கு. தியேட்டர்கள்ல வெளியான அப்புறம் இவை எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியாகும். இப்போ நான் சொன்ன தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளோட ஓடிடி உரிமைகளையும் வாங்கி இருக்காங்க. ஒரு சில படங்களோட இந்தி உரிமையையும் சேர்த்து வாங்கி இருக்காங்க. இந்தியன் 2 படத்தோட உரிமைய ரைட்ஸை 200 கோடிக்கும், விடாமுயற்சி படத்தோட உரிமைய 125 கோடிக்கும் வாங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலத்துக்கு சில முக்கிய திரைப்பிரபலங்களே வராதது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில, நாளை ஜனவரி 19ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கில தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்துக்கு இரங்கல் கூட்டம் நடக்க இருக்கு. இதுல கலந்துக்க சொல்லி நடிகர் சங்க உறுப்பினர்கள் எல்லோருக்கும் அதன் தலைவர் நாசர் வீடியோ மூலமா அழைப்பு விடுத்திருக்காரு. ஒரு மூத்த நடிகர், நடிகர் சங்க கடனை அடைச்சவர், மக்களால பெருசா போற்றப்பட்ட ஒரு நடிகரான விஜயகாந்த் அவர்களோட இரங்கல் கூட்டத்துக்கு எந்தவித வேறுபாடும் இல்லாம எல்லா நடிகர்களும் நடிகைகளும் வந்து கலந்துக்கிட்டு இந்த இரங்கல் கூட்டத்திலாவது அஞ்சலி செலுத்துவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.